Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode 2 on movie recently recent ரிலீஸ் ஆன ரெண்டு தமிழ் டப்டு மூவிஸ் என்னென்னு பார்த்தலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா கொண்டக்கடலை. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா மேரி அவாஸ் மௌனம் பேசியதே. இந்த ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் அடிச்சு சப்போர்ட் பண்ணீங்க நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா கொண்டக்கடலை 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் டிராமா மூவி. தந்தியோட யூடியூப் சேனல்ல தமிழ் டப் வெர்ஷன்ஸோட இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. ஷாடனோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ யாரும் இல்லாம ஃப்ரெண்டு கூட சின்ன வயசுல இருந்து பயங்கர பாண்டிங்கோட வளர்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோயினை பார்த்து பேசி லவ் பண்ணதுக்கு அப்புறமே ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு பிரச்சனை வருது. நம்ம கதையோட ஹீரோ ஃப்ரெண்டை சூஸ் பண்ணாரா லவ்வரை சூஸ் பண்ணாரா, எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு, ஹீரோ வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஆவரேஜான தமிழ் டப்டு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் டிராமா. அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் இல்லாம போயிடுச்சு. வேட்டை மூவியோட ஸ்டைல்ல ஒரு அண்ணன் தம்பி கான்செப்ட் பாண்டிங் எடுத்து அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்போட இன்வால்வ் பண்ணி ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் டோன்ல லவ்வை மிக்ஸ் பண்ணி டிராமாவை ஹைப் ஏத்தி இருந்தாலும் ஸ்கிரீன் பே நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவான ஒரு டோன்ல இல்ல. ஸ்டோரியுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சட்டிலான சிம்பிளான ஸ்டோரி தான் இது. கண்டென்ட் அந்த அளவுக்கு கரெக்டா இல்லாம போயிடுச்சோன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. தமிழ் டப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே எஃபோர்ட்லெஸ்ஸான பெர்ஃபார்மன்ஸ் நீட்டா கொடுக்க ரொம்பவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ண நினைச்ச விஷயத்தை இன்னும் பெட்டராகவும் ப்ராப்பராகவும் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. இவங்க போட்ட கெட்டப்பு செட்டப்பு சாங்கு கமர்ஷியல்னஸ் எல்லாம் படத்தை ஓவர் டோஸ் பண்ணி விட்டுருச்சு. சாங்ஸ் எல்லாமே இந்த மூவிக்கு ஸ்பீட் பிரேக்கா தான் அமைஞ்சிருக்கு. டெக்னிக்கலா ஓகேஷான டோன்ல இருக்கக்கூடிய சிம்பிளான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் டிராமா மூவி தான் இது. இமேஜினேஷன்ல வரக்கூடிய ஹாலுசினேஷன் இமேஜினேஷன் சீன்ஸ் எல்லாமே ஓகேஷனா டோன்ல சிம்பிளா சில இடத்துல கிளிக் ஆஃப் ஆகி ஆன் அண்ட் ஆஃபா ஒரு சில இடத்துல ரைட்டிங் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. பட் அதை தாண்டி படம் எமோஷனலாவும் இம்பாக்ட்ஃபுல்லான மெசேஜை ப்ராப்பரா கன்வே பண்ணலங்கிறது அப்பட்டமா தெரியும். போர் அடிச்ச டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜான கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம்ங்கிறது அப்பட்டமா தெரியும். கமர்ஷியல் மாஸ் மசாலான ஓவர் டோஸ் ஆனதுனாலதான் படம் படுத்துருச்சுங்கிறது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொண்டக்கடலை மூவி பாத்தீங்கன்னா 2023ல கன்னடம்ல ரிலீஸ் ஆன கடலா தீரடா பார்கவா மூவியோட அபிஷியல் தமிழ் டப்டு வெர்ஷன் தான் இது. தந்திய யூடியூப் சேனல்ல இருக்கனால செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த கொண்டக்கடலை மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 3.2 அவுட் ஆஃப் 10. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா மேரி அவாஸ் 2024ல தமிழ் டப்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு ஃபீல் குட் டிராமா மூவி. இந்த மூவில பாத்தீங்கன்னா ஜெயசூர்யா மஞ்சு வாரியர்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷாடனோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோன ஜெயசூர்யா ஒரு ஆர்ஜேவா இருக்காரு. வாய்ஸ் ஆஃப் த இயர் அவார்ட் எல்லாம் வாங்கி பயங்கரமா ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஊர்ல இருக்க எல்லா பிரச்சனைக்கும் பதில் சொல்றவருக்கு பாத்தீங்கன்னா செயின் ஸ்மோக்கரா இருக்கிறதுனால லங் கேன்சர் வந்து அவரோட வாய்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த மாதிரி டைம்ல சோஷியல் ஒர்க்கரா இருக்கக்கூடிய மஞ்சு வாரியர் ஹீரோக்கு எப்படி ஹெல்ப் பண்றாங்க, குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு இருக்கிற பயங்கர டிப்ரெஷன்ல வேலை இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாரு, அவரோட கம்பேக்கை வச்சு லைஃப் ஜேர்னி வச்சு அழகான மோட்டிவேஷனல் டிராமா மெசேஜை மெலோடிக்கல் டிராமாவா இந்த மூவில பிரசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தது நீட்டா கிளிக் ஆஃப் ஆயிருக்கு. தமிழ் டப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் அடிபொலியா எனர்ஜெட்டிக்கலா இருந்துச்சு. இதுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா கேஸ்டிங்ல அந்த அத்தனை கேரக்டர்ஸுமே ப்ராப்பரா எவால்வேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நேச்சுரலா ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஃபீல் குட் டிராமா தான். இன்ட்ரெஸ்டிங்கா எக்ஸிக்யூட் பண்ணி நரேஷன்ல ஓகேஷனான டோன்ல சிம்பிளா பிரசென்ட் பண்ணியிருந்தாலும் ப்ரெடிக்டபிளான ஃபேமிலி டிராமா கான்செப்ட்ல ஒரு மெசேஜை கொடுத்தது அழகா இருந்துச்சு. கலர்ஃபுல்லா நீட்டா உங்களை இம்ப்ரெஸ் பண்ணி மோட்டிவேட் பண்ற மாதிரியான மெசேஜ் ஆகட்டும், எமோஷனல் டிராமாவாகட்டும், ஃபேமிலி சீக்வன்ஸ் ஆகட்டும்னு சொல்லி ஆன் அண்ட் ஆஃபா படத்துல தொடர்ச்சியா நிறைய சீன்ஸ் கிளிக் ஆஃப் ஆச்சு. ஏன்னா ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக அவனோட பிஹேவியர் கண்டென்ட் கேரக்டர் எல்லாம் எவ்வளவு முக்கியங்கிறத ஹீரோட கம்பேக்கை வச்சு கிளைமேக்ஸ்ல ஆணித்தனமான ஒரு மெசேஜ் சொல்லி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணதுனால வாட்சபிளான ஒரு மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். டெக்னிக்கலா ஓகேஷான மூவி தான். ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த இடத்துல அஃபெக்ட் பண்ணலங்கனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல மெலோ டிராமா மூவி தான். மௌனம் பேசியதேன்னு சொல்லி தமிழ் டப் வெர்ஷன்ஸோட யூடியூப்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா 5.8 அவுட் ஆஃப் 10. இந்த 2 நான் மூவி செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாமா இருக்க பெஸ்ட் லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you on, love you all.